கண்ணா விளாக். இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா தாராபுரம் அகதீஸ்வரர் கோயில் இருக்கும். இங்க இருந்து பழனி பாத யாத்திரை நடக்க போறோம். யார் யாரும் பார்த்தா நானு, எங்க அண்ணன் டோக்கா போய் இருக்காரு, 2 பேரு, அப்புறம் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம். நீ எங்க கேமரா அங்க எடுத்துட்டு போற? அவ்வளவுதான், கேமரா மேன் சூப்பரா எடுக்கிறான். அடுத்து பிள்ளையார கும்பிட்டு போயிருவோம். அந்த கோயில் பாக்க எப்படி இருக்கு வரணும், பழைய காலத்துல கட்டியிருப்பாங்க. அந்த காலத்துல கட்டினது நல்லாதான் இருக்கும். செவரெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு, பூரா கல்லுலயே இது பண்ணி வச்சிருக்காங்க. மேல இங்க பாக்க இங்க பாரு, அப்ப நம்மால ஆண்டி வேற லெவல் தான், பயங்கரமா கட்டியிருக்காங்க. ஆனா ஆமா, இந்த பத்தியா ராஜா வேஷம், இந்த சைடு ராஜ அலங்காரம், அந்த சைடு ஆண்டி. நம்ம அப்பா முருகனை கும்பிட்டு வருவோம். கூட்டம் சரியான கூட்டம். ஆனா இங்க வேற பின்னாடி உட்கார்றதுக்கு இடம் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. மரம் அதுவா ஜம்பல் வந்துருக்கு. இந்த இடத்துக்குலாம் நீங்க வந்தீங்கன்னா இடம் உட்கார சரியான இடம் இருக்கு. தாராபுரம் ஈஸ்வரன் கோயில் 6. இப்பதான் நாங்க ஆத்துக்கிட்ட குளிக்க வந்துகிட்டு இருக்கோம். ஒரே குளிர், என்ன பண்றது, ரோட்டு மேலே நடக்கிறீங்க, பார்த்து இந்த மாதிரி ஓரத்துல கவனமா நடங்க. ரோட்ல நடக்கிறது ரொம்ப ஆபத்தானது. நிறைய பேர் அதனால ஆக்சிடென்ட் ஆகிதான். ஓரத்திலேயே தெரிஞ்ச அளவுக்கு ஓரத்துல, ரொம்ப ஓரத்திலேயே நடங்க. அதே மாதிரி நைட்டு நடக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து நடங்க. ஆமா, நைட் நிறைய பேர் பார்த்து ஓரமா நடங்க. சேஃப்டி என்னென்ன முக்கியமா, இந்த லைட் அடிக்கும், லைட் எல்லாம் வச்சுக்கோங்க. அது இருந்தாதான் ஒரு அளவுக்காக தெரியும், யாரும் ஆப்போசிட் வர்றவங்களுக்காக நீங்க நடக்கிறீங்கன்னு தெரியும். அது இத்தனைக்கு 30 ரூபா டார்ச் லைட்ல வாங்காதீங்க, 70 ரூபா டார்ச் லைட் வாங்குங்க. அதான் இங்க பாருங்க, கார் போச்சுன்னா கிடுன்னு ஆடுங்க கீழே. அது அப்படிதான் பாலம், அந்த மாதிரி பழைய பாலம் அது அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இத்தனை வருஷம் இந்த பாலம் தாங்குறதே பெரிய விஷயம். ஆமா, அதான் வர முக்கியமான விஷயம் பாத்தீங்க. இந்த பாலத்துல போகும்போது இடையில கல்லெல்லாம் இருக்கும், அது எப்ப வேணா உங்களுக்கு தடிக்கு விட்டுருக்கலாம். நீங்க கரெக்டா நடக்கணும். எத்தனை வேணா தடிக்கு விட்டுருங்களா? கரெக்டா நடந்துக்கீங்க. கரெக்டா நடந்தா ஊருக்கு நல்லது. லயன்ல கரெக்டா இருந்தா புரட்டா மண்டை பூரா சாகுதாதான். இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டா பழனிக்கு கரெக்டா நம்ம வந்து திருப்பூர்ல இருந்து நம்ம தாராபுரத்துல எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்றோம்னா சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, பழனி நோக்கி போல, பழனி முன்னாடி இருக்க ஒரு மண்டலத்துல போய் தூங்க போறோம். ஆனா ரோட்ல நிறைய வண்டி அதிகமா போகுது. இந்த சைடு ரோடு ரொம்ப சிரிச்சு. ஆமா சிரிச்சு, அதனாலதான் நைட்டு நடக்கும் போது பார்த்து நடக்கணும்ன்றது. கையில வச்சு பேசிட்டே போயிட்டு நேரத்துல பாத்துக்கலாம். முக்காவாசி ரோட்ல செல்லு நோண்டுறத கம்மி பண்ணிக்கங்க. ஆமா, நீங்க வாட்டி பேசிட்டு போயிட்டு பின்னாடி வந்து அப்படியே டப்புன்னு கையில வந்து புடிங்கிட்டு போயிருவாங்க, பாத்துக்கங்க. இந்த மாதிரி வந்து எங்க அண்ணன் சர்வீஸுக்கு ஆயிருக்கு, அதனால உங்களுக்கு சொல்றோம் நாங்க. ஏன்னா இவரு செல்ல அப்படிதான் புடிங்கிட்டு போறாங்க. அது நீங்க கேஸ் கொடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு பில்லு பாக்ஸ் இருக்காது, பில்லு பாக்ஸ் இருந்தாலும் அப்ப ஸ்டேஷன்ல எடுத்துக்க மாட்டாங்க. ஒண்ணும் ஆகாது, செல்லு வேஸ்ட். செல்ல பிடிச்சா கை வலிக்குதா? செல்ல பிடிச்சா கை என்ன, பஸ் வந்துருச்சு, பஸ்ல எல்லாரும் பறக்க விட்டுருப்பாரு எங்க அண்ணன். அது எடுப்போம். பேக் கேமரா திருப்ப முடியாது, திருப்ப முடியாது. என்ன கரெக்டா பழனிக்கு பாத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் இருக்கு. 35 கிலோமீட்டர் நடக்கணும். இப்ப நைட்டுக்குள்ள எப்படி 20 கிலோமீட்டர் நடப்போம். நடப்போம். நைட்டுக்குள்ள 2வது மண்டபம் வரும். 2வது மண்டபம் இது இருக்கு, மடம் அதான் அங்க போய் தங்குவோம். அதுக்கப்புறம் விடிய காலையில எந்திரிச்சு குளிச்சு அதுக்குள்ள இடையில ஏகப்பட்ட பேக்கெட் நிற்போம். ஆமா, சாப்பிடுவோம். அதை உங்களுக்கு வீடியோ போடுறோம். வெல்கம் டு கண்ணா விளாக். இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து 1.5 கிலோமீட்டர் கூட ஆகல சாப்பிட்டு வந்து. அதுக்குள்ள இப்ப சமோசா சாப்பிடணும்னு இந்த இங்க ஒருத்தன் அங்க ஒருத்தர், அவ்வளவுதான். 1.5 கிலோமீட்டருக்கு ஒருக்கா அப்படி டீ கடையில உட்காந்தோம்னா ஒரு 4 நாள்ல எப்படியும் போயிருவோம். குறைஞ்சது 7 நாளைக்குள்ள வந்துருவோம். மறக்காம பஞ்சாமரம் வாங்க. உங்க வீட்டோட அட்ரஸ் கமெண்ட் எவ்வளவு தெரியல, ஆனா 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனா சமோசா ஒர்த்தா இருக்கு, சட்னி குருமாவோட தராங்க. இந்த லொகேஷன் பழனி 32 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கு. டேஸ்ட் ஜம்மன் இருக்கு, ஒர்த்தா இருக்கு. சாப்பிடுறான் வர வெளில வயசு கலக்காம. அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க நம்மள.
இங்க இருந்து வடை சாப்பிட்டு 500 மீட்டர் கூட வந்துருக்க மாட்டாங்க. அவ்வளவு அதுக்குள்ள இன்னொரு அட்டி உட்காந்துட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் எப்படி ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாளே ஆயிரும் நினைக்கிறேன் பழனி போறதுக்கு. நீங்க வச்சுட்டு எங்க போறதுன்னு தெரியல. ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஆனா அவங்க எல்லாம் வச்சுட்டு நடக்க மாட்டாரு, எங்கேயும் போக மாட்டாரு. உட்காந்து சாணி மாதிரி திம்பாரு சாணி பகவான். ஐஸ்கிரீம் வாங்குறோம். பாதாம் பாத்தீங்கன்னா பாதாம் பால் ஐஸ்கிரீம் எல்லாமே குடுக்குறாங்க. இந்த ஏரியா எங்க இருக்கு? வடக்கான் பாதாம் பால் நொறுக்கி விடுறான். பாதாம் பால் வந்து வடக்கான் நொறுக்கி விடுறான். இந்த லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா தாராபுரத்துக்கும் பழனிக்கும் நடுவுல கரெக்டா இருக்கு இந்த கடை. சூர்யா பேக்கரி பக்கத்துல இருக்கு. ஜி மைக்கு கொடுங்க. ஜி இந்த கடை நீங்க எத்தனை வருஷமா ரிவ்யூ 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 எல்லாம் எடிட் பண்ணி போட்டுருங்க. இந்த கடையை எத்தனை வருஷமா நீங்க நடத்துறீங்க? ஹிந்தி हिंदी ஹிந்திலே மூலம். இந்த கடை நீங்க எத்தனை வருஷமா நடத்துறீங்க? समझ में नहीं आता है 7 years. ஓகே ஓகே. அச்சாவா போதாங்க. உங்ககிட்ட என்னென்ன ஃபிளேவர்ல என்னென்ன இருக்கு சொல்லுங்க. बादाम पाल जिगर ठंडा फालूदा सोडा எல்லாமே கம்மி ரேட்டு தான். இங்க வந்தா குடிச்சுக்கலாம். சரி ஓகே ஜி. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இது ஜம்முன்றது. பாத்தீங்கன்னா இவ்வளவு டேஸ்டா இருக்கு. இது வந்து 20 ரூபாய் நல்ல ஒர்த்து. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடலாம். நீங்க மறக்காம வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி. 20 ரூபாயா? 20 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நல்லா இருக்கு ஜம்முன்றது. ஆனா என்ன மத்தியான நேரத்துல சாப்பிடணும். நம்ம நைட்ல சாப்பிட்டு இருக்கோம். குளிர்ல வேணா ஐஸ் சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி பைத்தியம் 3 எல்லாமே சாப்பிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு எங்கே பைத்தியக்கார ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவனுக்கு ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. வெயில்ல தான் டீ குடிப்பான். மழை நேரத்துல தான் ஐஸ் சாப்பிடுவான். எல்லா நேரத்துலயும் எல்லாம் பண்ணுவான். அந்த பைத்தியக்காரனை மட்டும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவனுக்கு.